ஹாய்ங்க. என்னோட ஸ்டைலில் ஒரு சிக்கன் பிரியாணி. ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா சண்டே. ஸோ அதனால் சிக்கன் கிரேவி, தயிர் பச்சடி, பிரியாணி தாங்க செஞ்சிடணும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுட்டு அதில் ஆயிலும் நெய் விட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரி, ஏலக்காய், அந்த பிரிஞ்சல் இலையில் உள்ள எல்லாமே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாயும் அதுவுமே நல்லா வணக்கிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி, புதினா ஆட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 4. இது முந்திரியும் கசகசாவும் ஆட்டி வச்சுருக்கேங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனை எப்பயுமே குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நான் மேக்னேட் பண்ணிடுவேன். இதுதான் பிரியாணியில் சேர்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன சேர்க்குறேன் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அப்போ தான் உப்பு சார்ந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தேங்காய் பால் ஒரு 1/2 மூடி எடுத்து ஆட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குங்க. அது ஒரு 5 டம்ளர் வந்தது. ஸோ இந்த பக்கம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்துக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸோ அது போட்டுட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்தா அது கொஞ்சம் நல்லா ஜூஸியாக வணங்கினோன்னே அதுக்கப்புறம் நம்ம புதினா, கொத்தமல்லி ஆட்டி வச்சுருந்தோம்ல, அதையுமே கொட்டி அதையுமே நல்லா வணக்கிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்துக்கு தயிர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் முந்திரியும் கசகசாவும் ஆட்டி வச்சுருந்தேன், அதையுமே ஊற்றி நல்லா வணக்கிக்கோங்க. அரிசி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. அதை ஒரு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதையுமே கொட்டி நல்லா வணக்கிக்கோங்க. தேங்காய் பால் எனக்கு ஒரு 5 டம்ளர் கிடச்சிது. மீதியெல்லாம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அதாவது இப்போ 6 டம்ளர் அரிசினா 12 டம்ளர் உங்களுக்கு தண்ணியும் எடுக்கணும். அதை பாலும் தண்ணி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு லெமன் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டு மூடி போட்டாச்சுங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி தான். இது இந்த ஸ்டேஜ்லேயே செம்ம சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இது கூட பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிரேவி நமக்கு வேணுங்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி வணக்கி ஆட்டி வச்சுருக்காங்க. அதை போட்டு எடுத்தால் சரிங்க. ஸோ ஒரு விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பேசனுக்கு பிரியாணியை மாற்றியாச்சு. நல்லா பொழுன்னு வந்திருந்ததுங்க. ஸோ கிரேவியுமே செம்ம சூப்பராக வந்திருந்தது. இந்த பிரியாணிக்கும் இந்த கிரேவிக்கும் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. அல்டிமேட்டாக இருந்ததுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மசாலா என்னென்ன சேர்க்கணும்னு நான் தனியாக வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். ஸோ எங்கள் வீட்டில் இதாங்க ஸ்பெஷல். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.